லோக் ஆயுக்தா அங்கே இருக்குது, தமிழ்நாட்டில் கிடையாது. ஏன்? லஞ்ச லாவணி ஊழல் எவன் பண்ணாலும் அந்த லோக் ஆயுக்தா காலி பண்ணிடும். எடியூரப்பா பதவி விலகுவதற்கு காரணம் யார்? இந்த அண்ணாமலை. அப்போது அண்ணாமலை மீது கடுமையான கோபம் வந்துருச்சு. கோபம் வந்த பிறகு கர்நாடகா லாபி பண்ண எடியூரப்பா இந்த இளைஞனை பழிவாங்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அப்போ தான் ஆர்எஸ்எஸ் காப்பாற்றுது. வேண்டாம், அவர்கள் பழி வாங்க வேண்டாம், விஆர்எஸ் கொடுத்துட்டு கிளம்பிடு, விஆர்எஸ் கொடுத்துட்டு கிளம்பிடு, இல்லைன்னா அண்ணாமலை எங்கே கழிவிங்கணும். அதை காப்பாற்றியவர் பிஎல் சந்தோஷ். அப்போ இன்னும் விஜயகாந்த் கட்சியில் சேரலாமா, சகாய கட்சியில் சேரலாமா, எங்கே சேரலாம்? தமிழ்நாட்டில் அலைகிறார் அண்ணாமலை. பிஎல் சந்தோஷ் பார்ப்பனர் என்ன பண்ணுறாரு, நீ தமிழ்நாட்டு பாஜகவுக்கே தலைவராருன்னு டெல்லி லாபி மூலம் இவரை மாநில தலைவராக்கிறார். சரியா? அப்போ இப்படி ஆக்கிய நபர் என்ன பண்ணார்னா, இவளுக்கு டெல்லி செல்வாக்கு பயங்கரமான செல்வாக்கு. ஏன்? பிஎல் சந்தோஷ் பாக்கெட்டுக்குள்ளே. பிஎல் சந்தோஷ் ஆர்எஸ்எஸ் உடைய தேசிய தலைவர். அவர் கீழே தான் மோடியே வர்றார். ஆர்எஸ்எஸ் தாய்க்கழகம் எதை கட்டளை எடுக்கிறதோ அதுதான் பாஜக செய்யும்.